வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம மட்டன் பிரியாணி பண்ணலாம். சீரக சம்பா அரிசி வச்சு இப்போ 1/2 கிலோ பிரியாணி அரிசி எடுத்துக்கலாம். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்தாச்சு. அப்புறம் புதினா, மல்லி இலை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் போட்டு அதையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் நீல வாகில் கட் பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகாய் போட்டேன். தக்காளியும் 3 பழத்தை அரைச்சி எடுத்து வச்சுட்டு ஒரு பழத்தை வெட்டி வச்சுட்டேன். இப்போ ஒரு குக்கரை வச்சு அதில் 2 ஸ்பூனு அளவு நல்லா நெய்யை ஊற்றிட்டு அப்புறம் ஆயில் கொஞ்சம் போட்டுட்டு பாருங்கள், மட்டன் 3/4 கிலோ அதையும் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இந்த பக்கம் பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு வெந்துருச்சு. இஞ்சி பூண்டு விழுதும் போட்டாச்சு. அது நல்லா வதங்கட்டும். அப்புறம் அந்த புதினா எல்லாத்தையும் அரைச்சி வச்சோம்ல அதையும் போட்டாச்சு. அது வதங்கிட்டுருக்கு. அதுக்குள்ளே இங்கே சூப்பு ரெடி ஆயிடுச்சு, சிக்கன் சூப்பு. அதையும் ஊற்றி குடிச்சிட்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், அது நல்லா வதங்கி வந்துட்டு தக்காளியும் போட்டாச்சு. வெட்டி வச்ச தக்காளியும் போட்டோம். அது நல்லா வெந்துருச்சு. இப்போது வேக வச்ச மட்டனை உள்ள ஊற்றியாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி 1/2 கிலோ அரிசிக்கு ஏற்றாப்புல. அப்புறம் இந்த பக்கம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, நல்லா தேவையான அளவு. பிரியாணி அரிசியை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. வாஷ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு போடலாம் அரிசியை. தயிர் எடுத்துகிட்டு வந்து ஊற்றுங்க. பச்சை மிளகா ஒரு 3 மிளகா போடலை, எடுத்து வச்சிட்டேன். இப்போ தான் போடுறேன். தயிர் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ அதில் அரிசியை அதை நல்லா ஒரு தண்ணி கூட இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் அதுவும் கொஞ்சம் கொதி வரட்டும். வந்தோடனே நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். போட்டு ஒரு 7 நிமிஷம் விசில் 1 வரும். அதுக்குள்ளே நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ பரிமாறிடலாம். சிக்கன் கிரேவியும் வச்சுருக்கோம். தயிர் வெங்காயமும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் பொல பொலன்னு எப்படி இருக்குன்னு, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். சாப்பிட்டு பார்த்தேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சண்டே சமையல் மட்டன் பிரியாணி சீரக சம்பா அரிசியில் செஞ்சது. சூப்பராக வந்திருந்தது. எல்லோரும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களும் சாப்பிட்டாங்க. காரமே இல்லை, நல்லா இருந்தது. நன்றி, வணக்கம்.